சினிமாவுக்கு ஹீரோக்குன்னு ஒரு இலக்கணம் இருக்குல்ல, அதெல்லாம் உடைச்சி விட்டது அவர் தான். இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் உடைச்சி விட்டு அவர் ஹீரோ ஆகிட்டாரு. ஆவுக்கு முன் நந்தாவுக்கு முன் பாத்தீங்கன்னா நிறைய படம் பண்ணாரு சூர்யா. பெருசா ஒண்ணுமே இல்ல. அதுல வந்து நிறைய விமர்சனம் கூட இருக்கலாம், ஒண்ணுமே வரல, பெர்ஃபார்மன்ஸே வர மாட்டேங்குது. தனுஷ் வர்றாரு, ஒரு முயற்சி பண்றாரு, பண்ணட்டும். ஆனா அவர் இண்டிவிஜுவாலிட்டியை வளர்த்துக்கணும். தனித்தன்மையோடு அவரை இவர் கொடுக்கப்படக்கூடிய விருதுகள் அப்படின்னு கால்குலேட் பண்ணி பார்க்குறப்ப ஏதோ ஒரு அரசியல் பின்னாடி இருக்குங்கிறது மட்டும் தெரியுது. சினிகான நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு தி ஷோ சினிமா சர்ச்சைகள். இன்னைக்கு நம்மளுடைய நேர்காணல்ல யார் இருக்கா அப்படின்னா ஜேர்னலிஸ்ட் சுபீர் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தனுஷ் அவர்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அதை தாண்டி தனுஷ் அவர்களை மேல வந்து பாத்தீங்கன்னா பல கண்கள் வந்து பட ஆரம்பிச்சிருக்கு. என்ன பண்ண போறாரு, ஏன்னா ஒரு அன்பிரடிக்டபிள் ஹீரோவா தான் இருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் தனுஷ் அவர்களுடைய பிறந்தநாள், அதை தொடர்ந்து நடந்த நிகழ்ச்சி, இது எல்லாமே சர்ச்சையாகவும் பல விமர்சனங்கள் இருக்கு. அதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள். தனுஷ் வந்து தனுஷோட அப்பா கஸ்தூரி ராஜா. இது அதுக்கு கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னு வச்சுங்களேன், நாளைய தீர்ப்பு விஜய் அவர்களுடைய முதல் படம். அப்போ எஸ்எஸ்சி ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டான ஒரு டைரக்டரா இருக்காரு. அவருக்கு ஒரு பையன் அவர் வந்து ரொம்ப ஆசைப்படுறாரு, வற்புறுத்தி ஒரு படம் எடுக்கிறார் நாளைய தீர்ப்பு. அந்த படம் வந்து வந்ததுக்கு பிறகு அன்னைக்கு ஒரு 2 மேகசின் வரும். அந்த 2 மேகசின்ல போட்டோ வருதா, விமர்சனம் வருதாங்கிறது தான் பெரிய முக்கியமான விஷயம். அது ரெண்டுலையுமே இவருக்கு பயங்கரமான நெகட்டிவ் கமெண்ட்ஸ். எஸ்எஸ்சி தன்னுடைய இமேஜ் அப்புறம் காலி பண்ண போறாரு, பணத்தை அப்புறம் விட போறாரு, பையனை வச்சு ஏன் படம் எடுக்கிறாரு, இதெல்லாம் அவருக்கு தேவையான கண்ணாமண்ணான விமர்சனம். ஒட்டுமொத்தமாக அவர் ரொம்ப ஒரு அப்செட். அதுக்கு பிறகு ஜெண்டா படம் செந்தூர பாண்டி, விஜயகாந்த் வச்சு அப்படி இப்படி கொண்டு வந்து தன் பையனை ஒரு பெரிய ஹீரோ ஆகிட்டார். அப்போ சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய பலருக்கும் என்னன்னா, ஓகே நம்மளும் பையனை ஹீரோ ஆக்கலாமே. சினிமாவுக்கு ஹீரோக்குன்னு ஒரு இலக்கணம் இருக்குல்ல, அதெல்லாம் உடைச்சி விட்டது அவர் தான். இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் உடைச்சி விட்டு அவர் ஹீரோ ஆகிட்டாரு. மக்கள் பெரிய அளவில் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ பல டைரக்டர்ஸ், பல ப்ரொடியூசர்ஸ், பல நடிகர்கள் தன்னுடைய பையன், மச்சினை, பொண்ணு எல்லாரையும் கொண்டு வந்து விட்டு நிறைய பேர் கையை சுட்டுட்டு இருக்காங்க. இப்ப சமீபத்தில் தேவயானி தம்பி, அப்புறம் அந்த சத்யன் இருக்காரு இல்லையா, காமெடி நடிகர் சத்யன், அவர் பெரிய ஹீரோ ஒரு காலத்துல. வெங்கட் பிரபு மாஞ்சோலின்னு ஒரு படம் எடுத்தாரு. எல்லாரும் இந்த மாதிரி நிறைய வாரிசுகளை கொண்டு வந்து இறக்கி கையை சுட்டுக்கிட்டாங்க. அதுல சக்சஸ் ஆனது மட்டும் இவர் மட்டும்தான், விஜய் மட்டும்தான் சக்சஸ். அந்த நேரத்துலதான் கஸ்தூரி ராஜாவும் டைரக்டர். அவரும் என்ன பண்றாருன்னா, நம்மளும் பையனை இறக்கி விடுவோமே, எஸ்எஸ்சி பாருங்க பையனை கொண்டு வந்து பெரிய ஹீரோ ஆகிட்டாரு அப்படின்னு அவருக்கும் ஒரு ஆசை வருது. அதுக்கு ட்ரை பண்றாரு. அப்ப வீட்டுல பாக்குறாரு செல்வராகவனுக்கு டைரக்டர் ஆகணுங்கிற ஒரு ஆசை இருக்கு. அவர் ட்ரை பண்றாரு. ஆனா தனுஷுக்கு சினிமா சம்பந்தமே இல்லை, சினிமா ஆசையே இல்லை, வேணாங்கிறாரு. வலுக்கட்டாயமாக நம்மளும் ஒரு பையனை உருவாக்கிடணும்னு அப்படி இழுத்து வரப்பட்டவர் தான் தனுஷ். நாளை இது துள்ளுவத இளமைன்னு ஒரு படம் பண்றாங்க. துள்ளுவத இளமை படம் 2 வருஷம் ப்ராசஸ் போச்சு. ஏன்னா அது பட்ஜெட் இல்லை, பட்ஜெட் தான். பார்த்தீங்கன்னா அங்கேருந்து திடீர்னு ஊருக்கு போவார், அங்கே தெரிஞ்சவங்கள்ட்ட கடன் வாங்குவார், அப்புறம் 10 நாள் ஷூட் போகும், அப்புறம் நின்று போகும். அப்புறம் படம் ரிலீஸ் ஆகிற முதல் நாள் நைட்டு ஒரு பெரிய பஞ்சாயத்து நடந்துச்சு. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். கிராபிக்ஸ்க்கு பணம் கொடுக்க வேண்டியது, லேப்ல பணம் கொடுக்கணும், ரிலீஸ் ஆகுமானே சந்தேகம். அந்த பிறகு செல்வராகவன்லாம் அன்னைக்கு இருக்கக்கூடிய மேனேஜர் ஒருத்தர் கூட 2 வீலர்ல விடிய சுற்றி இருந்தார் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு. நல்லா தெரியும். அப்படி ஒரு சூழ்நிலை. அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு இந்த படம் ரிலீஸ் பண்ணாங்க. படம் ஓரளவுக்கு போச்சு. அதுக்கு பிறகு காதல் கொண்டே அப்படி தெரியும், அப்படியே போயிட்டார். ஆனால் அதற்கு பிறகு வெற்றிமாறன் தான் அவருடைய ஒரு டேர்னிங். எப்பயுமே ஒரு ஹீரோ வந்து யார்கிட்ட நீங்கள் வந்து பிளேஸ்மெண்ட் ஆகிறீங்கிறது தான் இருக்கு, எந்த கம்பெனியில் பிளேஸ்மெண்ட் ஆகுங்கிற மாதிரி. இப்போ சூர்யா எடுத்துக்கிட்டிங்கன்னா பாலாவுக்கு முன் பாலாவுக்கு பின், பாலாவுக்கு முன் நந்தாவுக்கு முன் பார்த்தீங்கன்னா நிறைய படம் பண்ணாரு சூர்யா. பெருசாக ஒன்றுமே இல்லை. அதில் வந்து நிறைய விமர்சனம் கூட இருக்கலாம், ஒன்றுமே வரல, பெர்ஃபார்மன்ஸே வர மாட்டேங்குது. அதுக்கு பாலாட்ட போன பிறகு அவர் மொத்தமாக மாத்துறாரு. அந்த மாதிரி தனுஷ் வந்து காதல் கொண்டேன், வெற்றி கொண்டான், 17 பண்ணியிருந்தா கூட அதற்கு பிறகு பண்ண படங்கள்லாம் பெருசா போல. அப்படியே ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள். புதுக்கோட்டையிலிருந்து சரவணன் பண்ணாரு. ஆமா, புதுக்கோட்டையிலிருந்து சரவணன். ட்ரீம்ஸ்னு ஒரு படம், ட்ரீம்ஸ், அது அவங்க அப்பா தான் டைரக்டர். அப்படி நிறைய படங்கள் பண்ணாரு, பெருசா போல. அப்பதான் வந்து பொல்லாதவன், அது ஒரு கணக்காலம் பண்றாரு, பலமந்திரா படம். அந்த படம் பேசப்பட்டாலும் கூட பெரிய கமர்ஷியல் படம் கிடையாது. அந்த படத்துல அசோசியேட் வந்து வெற்றிமாறன். அப்ப இவங்களுக்குள்ள பழக்கம் ஏற்படுது. அப்ப ஒரு கதை சொல்றாரு. வெற்றிமாறன் அதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணாரு. படம் ஆரம்பிச்சார், தேசிய நெடுஞ்சாலைன்னு படம் ஆரம்பிச்சு டிராப் ஆகி போய், அப்புறம் ஆப்பிள்னு ஒரு படம் ஆரம்பிச்சு, அது டிராப் ஆகி போய். பொல்லாதவனுக்கு அப்புறம் நான் சொல்றது டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி வெற்றிமாறன் சொல்றேன். டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி வெற்றிமாறன் எனக்கு தெரியும். அவர் என்ன 2-3 ப்ராஜெக்ட் போய் அதுக்கப்புறம் டிராப் ஆகி போய்
அதுக்கு பிறகு இருக்கிறப்ப தான் தனுஷ் கூப்பிட்டு பொல்லாதவன் பண்றாரு. பொல்லாதவன் ஹிட். அதுக்கு பிறகுதான் தனுஷுடைய அந்த கேரியரே மொத்தமா சேஞ்ச் ஆகுது. அதுக்கு பிறகு நமக்கு தெரியும் அசுரன் அந்த படம்லாம் இன்னைக்கு வரைக்கும் அப்படி ஒரு கேரக்டரை வந்து வேற யாரும் பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு பண்ணிட்டாரு. அது மட்டும் கிடையாது, அதர் லாங்குவேஜ் பண்றாரு. தனுஷை பொறுத்த வரைக்கும் நீங்க ஹிந்தி போனீங்கன்னா ஹிந்தியில அப்படியே வந்து அந்த பீகார் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அந்த 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 அங்க அந்த உள்ள பாடி லாங்குவேஜ் மாறிடுறாரு. கூடுதல் தகவல் என்னன்னு டப்பிங் பேசுறாரு. ஆமா, ஹிந்தியில. கரெக்ட். அதாவது தன்னை வந்து செதுக்கிக்கிட்டார். அதாவது ஒரு பிடிக்காத ஒரு இதுல நம்ம எடுத்துக்கிற வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள ஆக்சிடென்ட்ல வந்துட்டாரு, ஏதோ இழுத்து வரப்பட்டார். ஆனா வந்ததுக்கு பிறகு இதுதான் நமக்கு தொழில் ஆனதுக்கு பிறகு அதுல வந்து டெவலப் பண்ணிட்டார்ல, உண்மையிலே அது பெரிய விஷயம். அதுக்கு பிறகு இப்போ டேரக்டர் ஆனாரு, பாட்டு எழுதினாரு, பாடினாரு அப்படின்னு எங்கெங்கயோ போயிட்டாரு. அதர் லாங்குவேஜ் ஹிந்தி படம் பண்றாரு, இங்கிலீஷ் படம் பண்றாரு, 2-3 ஹாலிவுட் படம் பண்றாரு. ஆமா, சமீபத்தில் கிரே மேன் பண்ணாரு. அந்த மாதிரி இப்போ எங்கேயோ போயிட்டாரு. இப்போ அவருடைய ஒரு 2002ன்னு வச்சுங்களேன், ஒரு 23 வருஷம் ஆச்சு. 2 வருஷத்துல ஒரு 25th இயர் கொண்டாட போறாரு சினிமா இண்டஸ்ட்ரியில. அப்புறம் அவருக்கும் இப்போ வந்து திடீர்னு வருஷம் பிறந்தநாள் வருது. இந்த முறை பிறந்தநாளை வந்து ஒரு அரசியல் கலவை மாத்தலாமாங்கிற மாதிரி ஒரு முயற்சி எடுத்திருக்காரு. நாங்கெல்லாம் சிஎம் ஆகக்கூடாதா, நாங்கெல்லாம் கார்ல போகக்கூடாதா, கொடி கட்டக்கூடாதா, ஆமா எண்ணம் போல் தானே வாழ்க்கை அப்படின்னு அவரும் இறங்கிட்டாரு. வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை கண்ணாடி எல்லாம் போட்டு ஒரு அரசியல்வாதிக்கு உண்டான கெட்டப்போட இறங்கி இருக்காரு. பட் யாரோடலாம் அரசியலுக்கு வரலாம், கண்டிப்பா தவறே கிடையாது. மக்கள் ஏத்துக்கிட்டாங்கன்னா ஓட்டு போட போறாங்க. ஆனா என்னன்னா ஒரு இண்டிவிஜுவாலிட்டி வேணும். இவர் ஒண்ணுமே அந்த பாடி லாங்குவேஜ் வந்து மேடைக்கு வந்தாலே ரஜினி உள்ள போயிறாரு. தனுஷ் மேடைக்கு வந்தாருனாலே ரஜினிகாந்த் ஆட்டோமேட்டிக்கா உள்ள போயிறாரு. அந்த பாடி லாங்குவேஜ்ல தான் பேசுறாரு. அப்புறம் வந்துட்டு அது கொஞ்சம் செயற்கையா இவர் தனுஷாவே இருக்கலாம். நான் வரப்போறேன், எனக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன், எனக்கு போடுங்க. விஜய்கிட்ட பெரிய பிளஸ்ஸே தான். விஜய் வந்து இந்த அலங்கார வார்த்தைகள்லாம் இல்லாம என்ன நம்புங்க, நான் நல்லது செய்வேன், எனக்கு ஓட்டு போடுங்க, அது பெரிய அளவு பிளஸ் ஆகி போச்சு. விமர்சனமாச்சு அன்னைக்கு, என்னங்க அவர் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. ஆனா அதையும் ரசிச்சாங்க மக்கள். புரியுது. அப்ப அன்னைக்கும் அதே பழைய அரசியல்வாதிகள் மாதிரி ஒரு ஃபார்மெட்டுக்குள்ள அவர்களே பேசி பழைய வரலாறுகளை பேசி பழங்கதைகளை பேசி போர் அடிச்சிருந்தாருன்னா விஜயும் 10ஓட 11 போயிருப்பாரு. அவர் ஒரு ஸ்டே உருவாக்குற எப்பயுமே ஒரு புதுசா கிரியேட் பண்ற ஒண்ணுக்கு தான் வந்து ஒரிஜினாலிட்டி இருக்கும். நீங்க ஒன்னொன்னு காப்பி பண்ணீங்கன்னா அது வந்து காப்பி பேஸ்ட் தான். ஓகே, தனுஷ் வர்றாரு, ஒரு முயற்சி பண்றாரு, பண்ணட்டும். ஆனா அவர் இண்டிவிஜுவாலிட்டியை வளர்த்துக்கணும். ஓகே, தனித்தன்மையோட அவர் மக்களை போய் சந்திச்சாரு, மக்கள்கிட்ட போய் பேசுறாரு, எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டாருன்னா யார் வேணாலும் வரலாம். மக்களுக்கு யார் விரும்புறாங்களோ அவங்களுக்கு போட போறாங்க. அதை பத்தி நமக்கு இது இல்லை, மக்களுடைய முடிவு தான். ஆனா அதுல ஒரு தனித்தன்மை இருக்கணும். ரெண்டாவது என்ன ஐடியாலஜி, தமிழ்நாட்டுக்கு ரொம்ப ஐடியாலஜி முக்கியம். விஜயெல்லாம் அன்னைக்கு ஐடியாலஜின்னு சொல்றாங்க நிறைய பேர். என்ன சொன்னார் அவர் என்ன கொள்கைனார், கொள்கையை அவருடைய போட்டோஸ்ல எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு. பெரியார், அம்பேத்கர், காமராஜர், அஞ்சலி அம்மாள் பிறப்புக்கு எல்லா இருக்கும் அப்படிங்கறத பிராண்ட் பண்ணிட்டார். அதை எக்ஸ்போஸ் பண்ணிட்டார். இந்த ஐடியாலஜியில தான் நான் வந்து இப்போ அரசியல் பண்ண போறேன். தனுஷ்டா கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கு. ஓகே, பாத்தீங்கன்னா இந்த வலதுசாரி ஆதரவாளர்ல இவரை பிடிச்சிருவாங்க, நம்ம அப்துல் கலாம். இவர் அதே ரூட்ல போறாரோ அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. பட் அந்த ஐடியாலஜி பெருசா அந்த ஆன்மீக அரசியல் ரஜினிகாந்த் ஆரம்பிச்சு அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணாம விட்ட ஒரு இது இருக்கு இல்லையா, அதை இவர் தூசி தட்டி பண்றாரோ அப்படின்ற மாதிரி தெரியுது. அந்த ஐடியாலஜி தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் செல்படுக்கிறது கஷ்டம். ஓகே, ஏன்னா இப்ப தனுஷ் அவர்களுடைய அடுத்தடுத்த படங்களுமே வந்து பாத்தீங்கன்னா லைன் அப்ல இருக்கு. வேல்ஸுக்கே வந்து பாத்தீங்கன்னா 3 படங்கள் வந்து சைன் பண்ணதா ஒரு தகவல் வருது. அதோடைய ப்ராசஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இப்ப ஓம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அடுத்து தமிழ் முருகன் வந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. இதுக்கடையில இவரு லபர்பந்து டயட்டோட படங்கள் இருக்கு. இது எல்லாமே ப்ராசஸ் இருக்கும்போது இதுக்கான நேரங்கள் எப்படி ஒதுக்க முடியுங்கிற இல்ல, அவருடைய டார்கெட் வந்து 2031 தான். ஓகே, பார்லிமெண்ட் எலெக்ஷன் கூட கிடையாது, 31 தான். அப்போ இன்னும் 5 வருஷம் இருக்கு. 5 வருஷத்துக்குள்ள படம் நடிப்போம். இப்போ வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் நம்ம நேரடியாக ரஜினிகாந்த் விஜய் அப்படித்தான் பண்ணார். உள்ளாட்சி தேர்தலில் மன்றத்தின் சார்பாக அங்கே வேட்பாளரை போட்டாங்க. உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட செல்வாக்கு தான், கட்சிகளை தாண்டி அங்கே லோக்கல் செல்வாக்குல தான் ஜெயிப்பாங்க. நீங்க என்ன கட்சியா இருந்தாலும் அங்கே லோக்கல் இருக்கக்கூடிய ஆட்கள், இந்த சொந்தக்காரனா இருப்பான், அந்த தெருவில் பழக்கமான ஆளாக இருப்பான், அவன் தான் ஜெயிக்க முடியும் இந்த கட்சிகளை தாண்டி. அப்போ அதை வந்து ஒரு டெஸ்ட் ரைட் மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்கிறதா சொல்றாங்க. உள்ளாட்சி தேர்தலில் ஒரு டெஸ்ட் ரைட் மாதிரி பண்ணிட்டு அடுத்த ஒரு 5 வருஷம் இருக்கு. தமிழ் முருகன்னா எனக்கு தெரிஞ்சு 2027, 28 கிட்ட வரைக்கும் போகும். ஏன்னா அது வரைக்கும் அவர் ஸ்டார்டிங்கே ஆரம்பிக்கிறதே உங்களுக்கு 28 கிட்ட வந்துடும். 28 பிகினிங்ல கூட பண்ணலாம். ஒருவேளை அதை அப்படியே கொண்டு வந்து 31 வரைக்கும் கொண்டு வந்து அந்த ஒரு பிளான் பண்றாரா என்னன்னு தெரியல. ஆனா இப்போதைக்கு வரமாட்டாரு. இப்போதைக்கு நேரடியான அரசியலா இருக்காது. அரசியல் செயல்பாடுகள் இருக்கும். இந்த பப்பா இந்த மாதிரி அன்னதானம் நடத்துறது, முகாம்கள் நடத்துறது, நல உதவிகள் செய்யறது, அப்புறம் வந்து உள்ளாட்சி தேர்தலில் கண்டஸ்ட் பண்றதுங்கிற மாதிரி, ஏன்னா அந்த வேலையில செஞ்சுட்டே இருப்பாங்க. பெருசா வந்து நேரடியான அரசியல்ங்கிறது அவருக்கு 31 தான்.
ஓகே. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் மேல வைக்கப்பட விமர்சனம்ங்கிறது தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கு. அது எப்போ முடியும், அதுக்கான விடுதலை எப்போ தனுஷ் அவர்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எல்லாரும் கேட்கறாங்க. என்ன மாதிரியான விமர்சனம்? பொதுவாகவே தனுஷ் அவர்களை தனி மனித தாக்குதல் பண்றதா இருக்கட்டும், ஒண்ணும் இல்ல சிம்பிளா எடுத்துக்குமே, ஏதாவது ஒரு டிவோர்ஸ் நடந்துச்சுன்னா அதை தனுஷ்னு சுற்றி வைக்கிறதா இருக்கட்டும். அது இப்பதாங்க மறைஞ்சிட்டு வருது, நீங்க ஆரம்பிச்சு இல்ல விட்டுருக்கீங்க போல. இல்ல So, அந்த மாதிரியான விமர்சனம் வந்து வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தனி மனித தாக்குதல் நடத்துறது, அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நடிகர் அவங்களுடைய ஃபேன்ஸ் வந்து தனுஷை தொடர்ச்சியா தாக்குதல் பண்ணிக்கிட்டே இருக்காங்கல்ல, அது ஏன்? அது ஆரம்பத்துல இருந்தே அந்த இருதுருவ அரசியல்ங்கிற மாதிரி இருதுருவ சினிமாவுல இருந்தது. எம்ஜிஆர் சிவாஜி ஆனா அப்படிங்கிற அந்த குறிப்பிட்ட நடிகர் தனுஷால தானே வரப்பட்டாருங்கிற ஒரு வரப்பட்டாருங்கிறது தெரியும். பட் அதை வந்து யார் அது கிளப்பி விட்டாங்க, யார் ஸ்டார்டிங் பாயிண்ட்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. ம். இவர் ஒரு டீம் வச்சிருக்காரு, ரைட் விங், அவர் ஒரு ரைட் விங் வச்சிருக்காரு. 2 பேருக்குள்ளேயே போட்டியா இருக்கு. அதாவது என்னன்னா, ஒருத்தர் ரோல் மாடலா எடுத்துக்கலாம், இவரை மாதிரி நம்ம வரணும்னு. ஆனா அவரே ஃபாலோ பண்றதுங்கிறதுல அது வந்து ஒரு கட்டத்துக்குள்ள அது வந்து போட்டியா மாறிடும். அப்படிதான் அவங்க 2 பேருக்குள்ள மாறிடுச்சு. ஓகே. அவரால் உருவாக்கப்பட்டவர், அவரால் கொண்டு வந்தப்பட்டாருன்னு சொன்னாலும் கூட அவர் இடத்துக்கு போகணும், ரீச் பண்றாரு. ஓகே. அப்ப அது வந்து கடைசியில் அது போட்டியா மாறி ரசிகர்களுக்குள்ள போட்டியா மாறிடுது. ம். மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க. அதை தாண்டி நீங்க பெர்சனல் விஷயத்துக்கு தான் தனுஷ் எடுக்கிறாங்க அப்படின்னா, ஆரம்பத்துல சில விஷயங்கள்ல அவர் கூட இருந்த ஆட்கள் அந்த மாதிரி நடந்துச்சு. அதை வந்து இவருக்கு சேர்ந்து பிராண்ட் பண்ணப்பட்டது. இன்னைக்கெல்லாம் வந்து தனுஷுக்கு தூங்க கூட நேரம் கிடையாது. அந்த அளவுக்கு ஓடிட்டு இருக்காரு. அப்புறம் டைரக்ட் பண்றாரு, ப்ரொடியூஸ் பண்றாரு, எழுதுறாரு, பாடுறாரு, ஹிந்தி படம் பண்றாரு, தெலுங்கு படம் பண்றாரு, ஹாலிவுட் படம் பண்றாருங்கிற மாதிரி ஓடிட்டே இருக்கிறாரு. டைம் இல்லாம வேலை பார்க்கக்கூடிய ஒரு நடிகரா இருக்காரு. இவ்வளவு பெரிய உச்சத்துக்கு போயிட்டோம், இவ்வளவு சம்பாதிக்கணும்னா கூட அந்த உழைப்பு இருக்குல்ல, உண்மையிலே பெரிய விஷயம். கண்டிப்பா. கடுமையான உழைப்பாளி. கண்டிப்பா. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த நேஷனல் அவார்டை பத்தி நிறைய சர்ச்சை வந்துச்சு. எப்போதுமே நேஷனல் அவார்டுக்கு சர்ச்சை வருந்தான்னு வச்சுங்களேன். இப்ப ராயன் படத்துக்கு விருது கொடுத்ததுக்காக எல்லாருமே ராயனுக்கு கொடுத்தீங்க சந்தோஷம், ஏன் மற்ற படங்களுக்கு கொடுக்கல, அதை கன்சிடர் பண்ணிருக்கலாமே, அதோட பெட்டர் படம்லாம் வந்துச்சு அப்படிங்கிற விமர்சனம் வந்துச்சு. அது தனுஷ் அவர்களுடைய காதுக்கு போய் சேர்ந்திருக்கு. அதுக்கான பதிலும் அவர் சொல்லியிருந்தாரு. அதை பத்தி உங்களுடைய கருத்து? இல்லைங்க, நீங்க விருதுகள் பூராமே சர்ச்சைகள் ஆயிடுச்சு, அரசியல் ஆயிடுச்சு. சர்ச்சைன்னு கூட விட்டுருங்க, அரசியல் ஆயிடுச்சு. எந்த கட்சி மேல ஆட்சியில் இருக்க, காங்கிரஸா இருக்கட்டும், பிஜேபியா இருக்கட்டும், அவர்கள் சார்ந்த ஆட்களுக்கு விருதுகளை கொடுக்கறது நீங்க வந்து வச்சுட்டாங்க. ஏன் ஒரு படி மேலே போய் ஆஸ்காருக்கு RRR படத்துக்கு ஆஸ்கார் கிடைக்கும், நீங்களும் கனவுல இருப்பீங்களா? ஆனா அதுவுமே அரசியல் தான். அந்த ஆஸ்கார் அவார்டுக்கு என்ன பண்றாங்கன்னா, ஒரு பெரிய டீம் போய் உட்காந்து அதை வந்து அந்த ஜூரி கமிட்டிஸ்க்கு ப்ரொமோஷன் கொடுத்து அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணி அப்படி வாங்குறாங்க. அப்ப விருதுகள் எல்லாமே வந்து இன்னைக்கு அரசியல் ஆயிடுச்சு. உலக அளவில் கொடுக்கப்படக்கூடிய சினிமா விருதுகளை விட்டுருங்க, இந்த மிஸ் வேர்ல்டு அந்த மாதிரியான விருதுகள் கூட அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிசினஸ் இருக்கு, கார்பரேட் இருக்கு. அந்த ப்ராடக்டை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக பண்றாங்கன்னு வச்சுங்களேன். இது விருதுகள் எல்லாமே இன்னைக்கு வந்து கமர்ஷியல் ஆயிடுச்சு. இப்ப தனுஷியருடைய அரசியல் வருகை, இவர் கொடுக்கப்படக்கூடிய விருதுகள் அப்படின்னு கால்குலேட் பண்ணி பாக்குறப்ப ஏதோ ஒரு அரசியல் பின்னாடி இருக்குங்கிறது மட்டும் தெரியுது. அதை தாண்டி நீங்க சொன்ன மாதிரி நிறைய நல்ல படங்கள் தமிழ் சினிமால வந்துருக்கு. இதா இருக்கட்டும், அயோத்தியா இருக்கட்டும், நபர் பந்தா இருக்கட்டும், தங்கலானா இருக்கட்டும். தங்கலானா பெஸ்ட் ஆக்டர் வந்து இவர் கொடுத்துருக்கலாம், விக்ரம் கொடுத்துருக்கலாம். நிறைய உழைப்பு, பெரிய உழைப்பு. அதெல்லாம் தாண்டி ராயனுக்கு அப்படிங்கிறது 2 படம். கேப்டன் மில்லர், ராயனுக்கு கூட ஒரு கமர்ஷியல் படத்துக்கு ஏத்துக்கலாம். கேப்டன் மில்லருக்கு கொடுத்தாங்கிறதா பல பேருக்கு வந்து ஒண்ணும் அந்த ஷாக்ல இருந்து மீளாம இருக்கிறாங்க. புரியுது. அப்ப அரசியல் ஆயிடுச்சு, விருதுகள் வந்து அரசியல் ஆயிடுச்சுங்கிறதான் பார்க்க வேண்டியது. ஓகே. அதுக்கு அவர் கொடுத்த விளக்கம் அப்படிங்கிறது ஏற்புடையதா இருக்கா? எப்படி ஏங்க அவங்க வந்து நீங்க இது வரைக்கும் விருது கொடுக்கல, யாரோ கேட்டீங்களான்னு கேட்கிறாரு. இப்ப எல்லாரும் போய் டெல்லியில ட்ரெயினை பிடிச்சி போய் ஏன் அவருக்கு தொடர்ச்சியா கேட்டுட்டு இருந்தது தானே. இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா புதுப்பேட்டைக்கு ஏன் கொடுக்கலன்னு ஆரம்பத்துக்கு அந்த சமயத்துல கேட்டதுதான். அதுக்கப்புறம் அவர் நடிச்ச படங்களுக்கு ஏன் ஆடுகளத்தை கொடுத்துருக்காங்க, அசூரனுக்கு கொடுத்துருக்காங்க, அப்ப நல்ல படங்களை கொடுத்துருக்காங்களே, அதை நம்ம இருக்கோம். அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தானே இருந்தோம். இருந்தாலும் அவர் சொல்றது ஏற்புடையதா இருக்கா? இல்ல அவரு ஒரு ஆதங்கத்துல சொல்றாரு, இது வரைக்கும் எனக்கு கிடைக்கலையே. அப்ப மத்தவங்க என்ன சொல்லுவாங்க? அயோத்தி பட டைரக்டரோ, அயோத்தி பட ஹீரோவோ, ப்ரொடியூசரோ, எங்க இவ்வளவு நல்ல படம் எடுத்திருக்கோம், எனக்கு கமர்ஷியலாகவும் போச்சு, பெரிய அளவுல கொண்டாடினாங்க, அந்த படத்துக்கு என் குரல் கேட்பாங்களே. ரப்பர் பந்து படத்துக்கு டைரக்டர் கேட்பார்ல, தங்கலான் கேட்பாங்க இல்லையா, விக்ரம் கேட்பாங்க, இந்த படத்துக்கு எவ்வளவு ஒர்க் பண்ணி 2 வருஷத்துக்கு மேல, அதான் கேட்பாங்களா? புரியுது. விருதுகளுக்கு ஒரு அரசியல் ஆகி போச்சு, அது கொடுத்துட்டாங்க, சரி அமைதியா இருந்துக்கிற வேண்டியதான். ஓகே. அதே மாதிரி இன்னொரு விஷயம் அவர் சொன்னதுதான் எல்லாருமே அண்டர்லைன் பண்ணி பேச ஆரம்பிச்சாங்க. இந்த இவ்வளவு கூட்டம் சேர்ந்திருக்கு, இந்த யுனைட்டிங்கிறது ஒரு மிகப்பெரிய பவர், இதை வந்து ஒரு பர்பஸ்க்காக பயன்படுத்துங்க. இந்த லைனை வந்து எல்லாருமே அண்டர்லைன் பண்ணி தான் பேசுறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நல்ல விஷயம் தான். ஒரு கூட்டம் சேர்க்க ஆனா ஒரு மாஸ் இருக்கு, அவர்கிட்ட சேர்த்துட்டாரு. நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்கிறது எம்ஜிஆர் ஃபார்முலா தான். எம்ஜிஆர் தனக்கு பின்னாடி வரக்கூடிய கூட்டத்தை ஒரு நல்வழிப்படுத்தினாரு. நீங்க வந்து பெண்கள்கிட்ட வந்து நாகரிகமா நடந்துக்கணும், உடலை வந்து கட்டுக்கோப்பா வச்சிருக்கணும். இதெல்லாம் நீங்க போய் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஊர்ல இருக்கக்கூடிய ஜிம்முகள் எல்லாம் எம்ஜிஆர் போட்டோ இருக்கும். ஆமா. என்னன்னு பார்த்தா எம்ஜிஆர் ரசிகர் பூரா வந்து எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய இருப்பாங்க. கரெக்ட். அந்த கரலா கட்டை சுத்துறது, அது உடம்பை கட்டுக்கோப்பா வச்சுக்கணும், கெட்ட பழக்கத்துக்கு அடிக்ட் ஆயிடக்கூடாது,
தாயை வந்து மதிக்கணும், பெண்களை மதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்டை கொண்டு வர்றாரு. அப்ப எம்ஜிஆர் என்ன பண்றாருன்னா, நமக்கு பின்னாடி ஒரு கூட்டம் வருது, அவங்களுக்கு நமக்கு ஏதாவது நல்ல விஷயத்த பண்ணுவோம், அதை ஒரு ஃபார்முலாவே பண்ணார். அப்ப நமக்கு நம்மளை பார்ப்பதற்கு, நம்மளை ஃபாலோ பண்றதுக்கு ஒரு கூட்டம் சேருதா, அதை நல்வழிப்படுத்துறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம். நல்ல விஷயத்துக்கு போங்கிறார். உடனே எனக்கு தெரிஞ்சு எல்லா நடிகர்களும் பேசணும். எல்லா நடிகர்களுமே இந்த மாதிரியான போதைக்கு எதிரான, வன்முறைக்கு எதிரான, ஆண் பெண் பாகுபாட்டுக்கு எதிரான, சாதி மதத்துக்கு எதிரான விஷயங்களை எனக்கு தெரிஞ்சு எல்லா நடிகர்களும் பேசுங்கன்ற. புரியுது. ஏன்னா இன்னைக்கு அதுதான் முக்கியமா தேவைப்படுது. இன்னைக்கு வந்து ஒரு இளைஞர் சமுதாயம்ங்கிறது மிகப்பெரிய அளவுல ட்ரக் நோக்கி போயிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு அக்கேஷனலா ஆரம்பிக்கப்பட்டது ரெகுலரா மாறிக்கிட்டு இருக்கு. அது நார்மலைஸ் ஆகிட்டு இருக்கு. போதை கலாச்சாரம்ங்கிறது நார்மலைஸ் பண்றாங்க. புரியுது. அதை வந்து ஒரு மானசீகமான ஒரு நடிகர் சொன்னார்னா கேட்பாங்க. கேரளாவில் உலக ஃபாலோ பண்றாங்க. கடைசி வரைக்கும் தம் அடிக்கிற மாதிரியான காட்சிகளை பெரிய நடிகர்கள் அவாய்ட் பண்றாங்க. குறைந்தபட்சம் இந்த நடிகர்கள் தன் திரையிலையும் இதே மாதிரியான காட்டணும். நான் தனுஷ் மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே அந்த பொறுப்புணர்ச்சி இருக்கு. உங்களை நம்பி பணம் கொடுத்து படம் பார்க்குறாங்க, உங்களுக்கு பின்னாடி திரண்டு வர்றாங்க. அவர்களுக்கு நீங்க அதிகபட்சமா செய்ய வேண்டியது, குறைந்தபட்சம் நீங்க வந்து அந்த மாதிரியான விஷயங்களுக்கு போகாதீங்க அப்படின்லாம். அது மாதிரி திரைப்படத்தில் வரக்கூடிய காட்சியில அந்த மாதிரியான காட்சிகளை தம் அடிச்சுட்டு தான் ஹீரோயிசம் கிடையாது. ஹீரோயிசம் பண்றது நிறைய வழிகள் இருக்கு. அதெல்லாம் அவங்க தவிர்த்தாங்கன்னா நல்லது. ஓகே, கண்டிப்பா தனுஷ் அவர்களுடைய பேச்சை தொடர்ந்து அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ரொம்ப நன்றி சார் உங்க இடத்துக்கு.